வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத எல்லாருமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்குள்ள வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிரேக் அவுட் லெவலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின், இப்படி மார்க்கெட்டுக்கு தேவையான அனைத்து விஷயமும் மார்க்கெட் அவர்ஸில் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, யாரும் ஜாயின் பண்ண வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து டிமெட் அக்கௌண்ட்டை வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது டிமெட் அக்கௌண்ட்டை வந்து எதில் ஓப்பன் பண்ணுறோன்றது ரொம்பவே முக்கியம். அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பித்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அதாவது அலைஸ் ப்ளூ. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவிலே ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜாக வந்து இப்போ வந்து இருக்காங்க. கம்மியான ப்ரோக்கரேஜ் மட்டும் கிடையாது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இப்படி நிறைய சார்ஜஸ் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன ஒரு கம்பெனிக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்மளுடைய வீட்ரேடிங் தமிழ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ஒன்று வரும். அந்த கிளைண்ட் ஐடியை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம தருவோம். ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டே சொன்னது தான். அதாவது இந்த 1.2 1.4ன்றது ஒரு ஜோனாகவே கன்சிடர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி வந்து நேத்தியோ ஒரு கேப் அப் ஆனிச்சு. கேப் அப் ஒரு 300 பாயிண்ட்ஸ் எபோ வந்து கேப் அப் ஆனதுனால மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இன்றைக்கி ஏன் வந்து நீங்கள் ஒரு பெரிய ரேலி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நேத்தியே சொல்லியிருந்தேன், இந்த 1.4 24,126ன்ற ஒரு சப்போர்ட் ரேஞ்சை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் இந்த ஹையை வந்து டேயோட ஹை 24,342ன்ற ஹையை பிரேக் அவுட் பண்ணால் தான் 24,500 போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இன்பிட்வீனில் இந்த 24,126 24,342ன்ற ஏரியான்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷனாக வந்து இதை வந்து நம்ம இந்த ஏரியாவை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை கன்சல்டேஷன் ஜோனாக வந்து இப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நாளைக்குமே இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்குமே வந்து இந்த ஏரியாவில் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த 24,126 பிரேக் அவுட் பண்ணி கீழே வரணும், இல்லைன்னா 24,342 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும். இதுதான் வந்து கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இந்த 24,126 பிரேக் அவுட் பண்ணி வச்சு இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிவிடும். 24,800க்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியுமே அதே தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதை இதை வந்து கோல்டன் ரேஷியோக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோக்கு மேலே ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்ததுக்கப்புறம் டேயோட ஹையை பிரேக் அவுட் பண்ணி தான் இன்றைக்கி ஓப்பன் ஆனிச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, மறுபடியும் என்ன பண்ணிருச்சுன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ எல்லாருமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த 51,823 டு இந்த 53,327 இந்த இடத்துக்குள்ளே பெரிய மூவ்மெண்ட்லாம் இருக்காது. ஏன்னா மார்க்கெட்டு நல்லா மேலே போக வேண்டிய மார்க்கெட்டு காலையில் ஒரு 1 ஹவர்லேயே முடிச்சிடுறாங்க மார்க்கெட்டை. இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட்டு கீழேயும் வந்தாலும் சரி மேலேயும் போனாலும் சரி ப்ரீமியம் மெல்ட்டிங் மட்டும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது 2 நாளாக, நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி. அதனால் நாளைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரியில் இருக்குது அப்படின்றதுக்காக போய்ட்டு நீங்கள் எக்ஸ்பெரியில் போய்ட்டு ட்ரேட் பண்ணணும் ஆசைப்பட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு போய் மாட்டாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரை பாருங்கள், நல்ல ஒரு மொமெண்டம் நான் சொன்ன இந்த லெவலுக்குள்ளே இருக்காமல் பாருங்கள். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா ஒரு மந்த்லி எக்ஸ்பெரியாக இருக்கிறதுனால ப்ரீமியம் மெல்ட்டிங்கிறது அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இந்த பாஸ்ட்டு 2 நாள் நடந்த எக்ஸ்பெரி, அதாவது திங்கக்கிழமையும் இன்றைக்கும். திங்கக்கிழமை நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மிட்கேப் நிஃப்டிக்கு வந்து சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லை. அதேமாதிரி நீங்கள் ஃபின் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நாளைக்குமே இதேமாரி ஒரு மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெரி ஆகக்கூடிய இண்டெக்ஸை வந்து அப்படியே நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ப்ளஸ் அதனால் வந்து 51,823 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் புட்டு எடுங்க. அதர்வைஸ் 52,327க்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த டேயோட ஹைன்றது உங்களுக்கு ரெசிஸ்டன்ட், அது ஒரு டார்கெட்டு 52,500
550. அதுக்கும் மேலே போகுதுன்னா 52,830. இதுதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனு. அதேமாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டேவோட லோவை கட் பண்ணுது 52,000 பிரேக் அவுட் பண்ணுது 51,800 ஒரு சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிவிடும் 51,265. இந்த 2 ஏரியா தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். சரி, ஓகே, இன்னைக்கு ஃபின் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ நீங்கள் ஃபின் நிஃப்டி வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு 1 hour தான் மார்க்கெட் நடந்தது. அதுக்கப்புறம் சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லைன்றதை சொல்லியிருந்தேன். நேத்தியே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஜோன் நடக்கும், ஜோனாக எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த 23,915 பிரேக் அவுட் பண்ணால் தான் புட் சைடு. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,160க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24,250ன்றது 230ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட் ஆகும், 24,400ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆகும் இருக்கும். இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த 12,593க்குன்றது ஒரு கோல்டன் ரேஷியோ. இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து வித்தியாசமாக நடந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரேஷியோ லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மறுபடியும் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப் நிஃப்டி. ஸோ அப்போ நாளைக்கு பாருங்கள், இந்த 12,555க்கு கீழே வருது அப்படின்னா இந்த லாஸ்ட் டேயோட லோ 12,456ன்றது லோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவரைக்கு. அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேயோட ஹைன்றது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் 12,669 ரெசிஸ்டன்ட்டு. கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு நேத்தியே சொல்லியிருந்தேன், இந்த ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அதாவது மிட் கேப் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டார்கெட் வந்து இந்த 2 ஹை வந்து ஓப்பன் ஹைன்றது நம்மளுக்கு டார்கெட்டாக சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட மார்க்கெட்டே இன்றைக்கி அதில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து 12,725ன்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நாளைக்கு இருக்கும். ஸோ இதில் நான் இன்றைக்கி ஓப்பன் ஆன மாதிரி நாளைக்கு வந்து 12,730 ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிட்டுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு இந்த ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த டார்கெட் ஓகே ஆகிடுச்சு, அடுத்தது இந்த டார்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நீங்களும் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு நீங்கள் எந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, எதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கோர்சஸ்க்கான டீட்டெயில், அக்கௌண்ட் ஓப்பனிங்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.